ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் இன்றைக்கு நாம் 52வது சங்கீதத்தை பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் துவக்கத்திலேயே ஒரு சரித்திர குறிப்பு வருகிறது. அந்த சரித்திர குறிப்பை அடிப்படையாக வைத்து பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம். சங்கீதத்தின் துவக்கத்தில் சொல்லியிருக்கிற குறிப்பை நாம் பார்த்துடலாம். இது ஒரு சின்ன சங்கீதம் தான். ஆகவே நாம் சுருக்கமாக இந்த சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். முதல்ல அந்த வரலாற்று குறிப்பு என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். இடத்துல வருகிற அந்த மஸ்கீல் என்கிற வார்த்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இப்போ சரித்திர குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது சவுலுக்கு பயந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளும்படியாக அவன் ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஓடி ஒளிய துவங்குகிற வேளையில் ஆசாரியன் இடத்துல செல்லுகிறான். ஆசாரியனாகிய அபிமெலேக்கிடத்தில் செல்லுகிறான். அபிமெலேக்கிடத்தில் போய் அவனுடைய நண்பர்களோடு கூட போகும் பொழுது அபிமெலேக்கு பயத்தோடு ஏன் இப்படி ராத்திரியில் வாரீங்கன்னு கேட்குறாரு. வேறு ஒன்றும் கிடையாது, ராஜாவுடைய காரியம் ரொம்ப அவசரம், அதனால் நான் அவசரமாக வந்துட்டேன். என்னுடைய சகோதரர்கள் நாங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கிறதா? அப்போ அவன் தேவ சமூகத்தை அப்பத்தை கொடுக்குறான். அது பழசாயிருச்சு, சாப்பிடலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு, அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதை அவர்களுக்கு கொடுக்குறான். அப்போ தாவீது கேட்குறாரு, இங்கே ஏதாவது ஆயுதம் இருக்கா? கோலியாத்தினுடைய ஒரு ஆயுதம் இருக்கிறது. உடனே அவர் சொல்கிறாரு, அது ரொம்ப சிறப்பு, அதை தாங்க, வாங்கிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல தாவீது அபிமெலேக்கின் இடத்துல நான் அரசருக்கு பயந்து என்னுடைய உயிரை காப்பாற்றும்படியாக ஓடி ஒளிகிறேங்கிறத சொல்லலை. இவங்க போனதுக்கப்புறம் தோவேக்கு அப்படிங்கிறதான ஒரு ஏதோமியன் இவன் இந்த செய்தியை சவுலுக்கு தெரிவிக்கிறான். அப்போ சவுல் என்ன செய்கிறாரு, நேராக போய் அபிமெலேக்கு வீட்டாரை அழைத்து இதை கேள்வி கேட்குறாரு. நீங்கள் எனக்கு விரோதமாய் என்னுடைய பகையனோடு கூட்டு சேர்ந்து எனக்கு எதிராக வேலை பார்க்கிங்க. அப்போ இவர் அது எப்படி அது சரியான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும்? நான் உமக்கு எப்படி எதிராக இருப்பேன் என்று சொல்லி அபிமெலேக்கு சவுலிடத்தில் மறு உத்தரவு சொன்னாலும் சவுலால் அதை கேட்க விரும்பவில்லை. அவருக்கு மனசு இல்லை. அப்போ என்ன நடக்கிறது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சேவகர்கிட்ட இந்த ஆசாரியர்களை கொன்று போடுங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறான். ஆனால் சேவகர்கள் அதை செய்ய நடுங்குகிறார்கள். அந்த அரசனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய விரும்பவில்லை. உடனே இந்த சவுல் இந்த ஏதோமியனை நீ போய் அவர்களை கொலை செய்யணும்னு சொல்லலாம். அந்த ஒரே நாளில் இந்த ஏதோமியன் 85 ஆசாரியர்களை கொலை செய்கிறான். இது தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. எப்படி அபிமெலேக்கினுடைய குடும்பத்தில் இந்த ஆசாரிய வரிசையில் தப்பின ஒருவன் சென்று இதை அறிவிக்கிறான். அறிவித்ததும் தாவீது என்னால் தான் நடந்துச்சு என்று சொல்லி அவர் வருந்துகிறார். அந்த வருத்தத்தின் போது, அந்த நெருக்கத்தின் போது தாவீது பாடின ஒரு சங்கீதம். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு நெருக்கங்கள் வருகிறது. சில காரியங்களை நம்ம லகுவாக கடந்து போய்விட முடிகிறது. சில காரியங்களை நம்மால் லகுவாக கடந்து போக முடிகிறதில்லை. தாவீதுக்கு அப்படி பல நேரங்களில் மிகப்பெரிய கடினமான பாதைகள், மிகப்பெரிய நெருக்கத்தின் பாதைகளை அவர் வாழ்வின் துவக்கத்திலேயே அனுபவித்தார். அதாவது எரேமியா சொல்லுவார், ஒரு மனுஷன் 7ஆம் வயதிலேயே நுகத்தை சுமக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவார்.
தாவீதுக்கு அப்படிப்பட்ட நுகங்கள், அப்படிப்பட்ட நெருக்கங்கள் பல காலகட்டங்களில் வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தன்னுடைய நெருக்கங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்லுகிற விண்ணப்பங்களாக, தேவனை துதிக்கிற காத்திருப்புகளாக, தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிற வாழ்க்கையாக இவர் மாற்றினார். அதையே பாடலாகவும் பாடி வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் நாம் அவைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ இந்த ஒரு சரித்திர பின்புலத்தை வச்சு இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த சங்கீதத்தில் 9 வசனங்கள் தான் இருக்கிறது. இதில் முதல் 4 வசனங்கள் பலவானே பொல்லாப்பில் ஏன் பிரியப்படுகிறாய் அல்லது பெருமைப்படுகிறாய் அப்படிங்கிற கேள்வியோடு இங்கே யார் பலவான்? யார் பலவான்? தோவேக்குவை பலவான் என்று அவர் அழைக்கிறார். இப்போ தோவேக்குவை பலவான் என்று அழைக்கிற அளவிற்கு அவர் பெரிய ஆளா? அதாவது இந்த தாவீது தான் கோலியாத் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த பொழுது வைராக்கியம் நிறைந்தவனாய் நம் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதற்கு இவன் யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்டான். இப்போ அவ்வளோ பெரிய அரக்கனையே தாவீது இவன் யார் அப்படின்னு கேட்டான். அப்போ இந்த தோவேக்குவை பலவான் என்று சொல்லுகிறதற்கு என்ன காரணம்? இந்த இடத்துல இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி என்கிற நிலையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஆசாரியர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் யுத்தம் செய்வதற்கு பழக்கப்படாதவர்கள். நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களுடைய வேலை அது தனித்துவமாக, அது தேவனுடைய ஆலயத்தில் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறது, பலி செலுத்துகிறது, இந்த மாதிரியான வேலையை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்களே ஒழிய எந்த ஒரு ஆசாரியனும் ஆயுதம் ஏந்தி யுத்தம் பண்ணினவன் கிடையாது. அப்போ யோசித்து பாருங்களேன், யுத்தத்திற்கு பழக்கப்படாத ஒரு 85 பேரை யுத்த வீரன் பட்டயம் எடுத்து கொலை செய்கிறான். இது எப்படி இருக்குது? அதாவது இது போட்டியே கிடையாது. ஒரு பராக்கிரமசாலி இன்னொரு பராக்கிரமசாலியோடு யுத்தம் பண்ணினால் அது போட்டின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருக்கும் சமபலம் இருக்கிறது. சமபலம் இருக்கிற 2 பேர் போராடுறது சரியாக இருக்கும். ஆனால் இவன் யுத்தத்திற்கு பழக்கப்பட்டவன், ஆனால் இந்த ஆசாரியர்களோ ஆயுதமே எடுக்காதவர்கள். எப்படி அது ஒத்துப்போகும்? எப்படி அது சரியாகும்? இவர் அழைக்கிறார், பலவானே நீ பொல்லாப்பில் ஏன் பெருமைப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நீ நன்மையை பேசுகிறத விரும்பலை, யதார்த்தம் பேசுகிறத விரும்பலை, பொய்யத்தான் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். 2 விஷயத்தை சொல்லியிருக்கு. 1, நீ பொல்லாப்பை விரும்புகிறாய். 2, நீ பொல்லாப்பான நாவை, கபடமுள்ள வார்த்தைகளை, சங்கரிக்கும் வார்த்தைகளை விரும்புகிறாய். ஆனால் இந்த 4 வசனங்களுக்கு உள்ள வசனத்திலேயே சங்கீதக்காரன் தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உறுதியாய் பறைசாற்றுகிறார். அந்த வசனத்தின் பின்பகுதி, தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. அதாவது இந்த பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிற பலவான் எந்நாளும் இருக்க போவதில்லை. கபட நாவை வசனித்து கொண்டிருக்கிற இந்த பலவான் எந்நாளும் இருக்க போகிறதில்லை. பொய்யையும் தீமையையும் விரும்புகிற, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் விரும்புகிற இந்த பொல்லாதவன் நிலைத்திருக்க மாட்டான். கர்த்தருடைய கிருபை நிலைத்திருக்கும். அது என்றென்றும் உள்ளது, அது எந்நாளும் உள்ளது. இது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தர வேண்டிய ஒரு வார்த்தை. நான் நெருக்கத்தில் இருக்கும்போது, திசை அறியாமல் இருக்கும்போது, செய்வது அறியாமல் திகச்சு நிற்கும்போது நான் என்ன சொல்லணும்னா,
கர்த்தருடைய கிருபை என்னாலும் உள்ளது. எனக்கு இந்த கொஞ்ச நேரம் திகைப்பு, இந்த கொஞ்ச நேரம் படபடப்பு, ஐயோ நான் என்னத்தை செய்ய போகிறேன் என்கிற ஒரு சின்ன அங்கலாய்ப்பு, அவ்வளோதான். ஆனால் இந்த அங்கலாய்ப்பும், இந்த படபடப்பும், இந்த பயமும், இந்த சந்தேகமும் நிலையானதல்ல. தேவனுடைய கிருபை தான் என்னாலும் நிலையானது. இதை சங்கீதக்காரன் துவக்கத்திலேயே அறிக்கை செய்கிறான். இதுதான் நமக்கு ஒரு பாடம். நமக்கு சத்துருக்கள் இருக்கலாம், நம்மளை மிகவும் நெருக்கலாம், நமக்கு மிகப்பெரிய குடைச்சலை, டார்ச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மனிதன் அவன் நிலையற்றவன் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு தேவ கிருபை என்னாலும் உள்ளது. இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு, இந்த பிரச்சனையை விட்டு மேலே எழும்பி ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபை இன்றைக்கும் இருக்கிறது, இனி என்றைக்கும் இருக்க போகிறது. அது என்னாலும் உள்ளது. அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனசில் விட்டு நீங்காத நிலையில் பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ 5வது வசனத்தில் பலவானே உனக்கு பரலோகம் என்ன பரிகாரத்தை செய்ய போகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவன் உன்னை அழித்து போடுவார், என்றென்றைக்கும் ஈராதபடிக்கு அழித்து போடுவார். உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவார். தோவேக்குவை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை இது. உனக்கு அழிவு நிச்சயம், நீ நிர்மூலமாக்கப்படுவாய், தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். நீ இங்கே இருந்து பொல்லாப்பு செய்யலாம், நீ இங்கே இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை எத்தனை பண்ணலாம். ஆனால் பரலோகம் அதை நெடும் காலம் பார்த்து சும்மா இருக்காது. தேவன் கிரியை செய்கிற வேலை வரும், அப்பொழுது நீ நிர்மூலமாவாய் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சரி, இது பரலோகத்தினுடைய பதிலளிப்பு. இதை பரிசுத்தவான்கள் பார்த்து எப்படிப்பட்ட பதிலளிப்பை செய்வார்கள்? இது அடுத்த பகுதி சொல்லியிருக்கு. நீதிமான்கள் அதை கண்டு அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான். பலவானே, தேவனுடைய கிருபை தான் என்னாலும் உள்ளது. உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய அநியாயம், உன்னுடைய இந்த வேலை எல்லாமே உன்னை அழித்து போட்டுரும். உன்னை அழித்து போடுகிறதை நீதிமான்கள் பார்ப்பார்கள், பரிசுத்தவான்கள் பார்ப்பார்கள். பார்த்து, பத்தியா, இதுதான் இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு சொல்லி அவர்கள் நகைப்பார்கள். அவர்கள் சான்று பகரத்தக்க விதத்தில் தேவன் கிரியை செய்வார் அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத கடைசி 2 வசனங்களில் சொல்கிறாரு. ரொம்ப அழகான அருமையான வசனங்கள். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இந்த ஒலிவ மரம் அப்படிங்கிறது நெடுங்காலம் வாழக்கூடிய ஒரு மரம். பல ஆண்டு காலம், நீண்ட நெடிய காலம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரம். அதில் சொல்ல, நான் பசுமையான பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஏன்னா நான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இந்த மரத்திற்கான சாரம் தேவனுடைய கிருபை. இந்த மரத்தை வளமாக்குகிறது தேவனுடைய கிருபை ஒன்றுதான் அப்படிங்கிறத அவர் அறிக்கை செய்கிறதை பார்க்க முடிகிறது. நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். அதாவது 128 சங்கீதத்தை சொல்லியிருக்கு பாருங்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒழிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என்ன அழகான வார்த்தை! இவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருப்பேன்?
பச்சையான ஒலிவு மரம் போல். ஏன்னா எனக்கான சாரமும் எனக்கான வளர்ச்சிக்கான அனைத்தும் என் தேவனுடைய ஆலயத்தில் எனக்கு இருக்கிறது. நான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். 9வது ரொம்ப அழகான வசனம், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து. ஒரு நிமிஷம் இதை யோசித்து பாருங்கள். நம்ம நெருக்கடியில் போகும்போது நீரே இதை செய்தீர் என்று நான் உம்மை துதிப்பேன்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்குள்ளே கொஞ்சம் போட்டோம், இதை டைஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்முடைய செயல் இல்லாமல், உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதை தான் தாவீதுங்க அறிக்கை பண்ணுகிறார். உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். ஏன்னா உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாக இருக்கிறது. பொதுவாகவே நம்ம சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் அப்படிங்கிற வரிசையில் தான் சொல்கிறோம். இந்த இடத்துல நேரடியாக தோவேக்குவை குறித்து தாவீது பாடின ஒரு பாடல். இதில் நான் மேசியாவை காண்போம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது, தாவீது தன்னை தேவனோடு இருக்கிறதான அந்த உறவை சொன்ன அந்த காரியத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அந்த 8வது வசனத்தில், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாளிலே சீஷர்களுக்கு வாழ்க்கை பாடமாக கற்றுக் கொடுத்த பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமான விஷயம் அவருக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்ததான அந்த உறவு. அவர் இரவு நேரங்களில் ஜெபிப்பார், அதிகாலையில் ஜெபிப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோடு கூட அவர் ஜெபத்தில் நேரம் செலவிடுவார். சீஷர்கள் இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஊழியம் செய்ய கற்றுக் கொடுங்கலாம் கேட்கல, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவிற்கு அவருடைய அந்த தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவின் வாழ்வு சீஷருடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தினது. இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறைக்கு முன்னால் நின்றுட்டு வானத்தை பார்த்து கையை நீட்டி சொன்னார், பிதாவே, நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறீர், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் இதை சொல்கிறது சுற்றி நிற்கிற மக்களுக்காக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டோருக்கும் இடையில் இருக்கிற உறவு, அந்த உறவு வளமாயிருக்கிற பட்சத்தில் எந்த நெருக்கமும் உங்களை அமிழ்த்தி போட்டுவிட முடியவே முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு, கடல் கொந்தளிக்கட்டும், அலைகள் கரை புரண்டு வரட்டும். நம்ம இந்த 48 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், பர்வதங்களே புரண்டு கடலில் போய் விழட்டும், பெரிய ஆழி பேரலைங்கிற சுனாமி வரட்டும், எதுவும் வரட்டும், நீ அசையாமல் இருப்பாய். என்ன செய்யணும்? உனக்கும் ஆண்டோருக்கும் இடையில் இருக்கிற உறவை நீ அன்றாடம் வளப்படுத்தி கொண்டே இருக்கணும். என்னுடைய சாரம், என்னுடைய வாழ்வுக்கான அடிப்படை ஆதாரம் எல்லாம் என் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் தான் எனக்கு எல்லாம். நான் அவரை சார்ந்து கொண்டிருக்கிறேன், அவரை பற்றி கொண்டிருக்கிறேன். இயேசு அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சார். அவர் சொன்னார், நீங்களும் அதை செய்ய முடியும்னு சொன்னார். அதோடு கூட இந்த பச்சை மரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். எப்போ பயன்படுத்தினார்னா, சீஷர்களுக்கு நேரிட போகிற உபத்திரவங்களை குறித்து அவர் பேசும்போது சொன்னார், பச்சை மரமாகிய எனக்கே அதை செய்தார்களானால் பட்டை மரமாகிய உங்களுக்கு எவ்வளவு அதிகம் செய்வார்கள்.
அதனால் அவர் என்ன சொல்ல வராரு, இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளோ உபத்திரவம், நீங்கள் உலகத்தை பின்பற்றவில்லை, என்னை பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் என்ன பின்பற்றினீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் அது முடிவல்ல. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்த மாதிரி நீங்களும் ஜெயிக்க முடியும். அதை அவர் சொல்கிறார். அப்போது நெருக்கத்தில் இருக்கும்போ, கஷ்டத்தில் இருக்கும்போ நான் சார்ந்து கொள்ள வேண்டியது என்ன? 3 விஷயத்தை இங்கே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1, தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வது. அதனால தான் வசனத்தில் பின்பகுதியில் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாரு. 8வது வசனத்தின் பின்பகுதியில் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். என்னாலும் உள்ள கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக இருக்கும். லைஃப் லெசன், அடிப்படையாக நம்ம மனதின் ஆழத்தில் பதிய வச்சிருக்க வேண்டிய ஒரு லெசன். என்னாலும் உள்ள கிருபை என்றென்றும் நான் அதை நம்புவேன். ஏன்னா என் ஆண்டவர் என் மேலே எப்பொழுதும் கிருபையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த கிருபை என் வாழ்வை பலப்படுத்துகிறது. நான் தேவ சித்தத்தை செய்வதற்கு அந்த கிருபை என்னை பலப்படுத்துகிறது. 2வதா 9வது வசனம், நீரே இதை செய்தீர், நீர் தான் அதை செய்தீர். யோசேப்பை தூக்கி குழியில் போடும்போது நீர் தான் இதை செய்தீர்னு யோசேப்பு சொல்லியிருப்பாரா? குழியில் இருக்கும்போது சொல்ல முடியாது. ஆனால் அது நமக்கு பாடம். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எவ்வளவாய் அவன் வருத்தப்பட்டிருப்பான். யோசித்து பாருங்கள். நான் என் எஜமானனுக்கு நன்மை தானே செஞ்சேன், நான் நன்மை செய்ததற்காக இவ்வளோ பெரிய தண்டனையா? நம்ம பெயின்ஃபுல்லான பாதையில் போகும்போது நம்ம எதை உணரணும்னா, தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என் கையை கட்டி போடலாம், என் காலை கட்டி போடலாம், என்னை முடக்கி போடலாம். ஆனால் எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற தேவனை முடக்கி போடவே முடியாது, ஒரு நாள் முடியாது. அப்போ நெருக்கத்தில் இருந்து நான் வெளியே வர்றதுக்கு, நெருக்கத்தை வெற்றிகரமாக கடக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய 2வது விஷயம், தேவனுடைய செய்கையை அங்கீகரிக்க வேண்டும். உங்களால் சொல்லவே முடியலைனாலும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இது எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் நீர் கிரியை செய்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இதை நாம் சொல்லணும். கடைசியாக, உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். நான் காத்திருக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய செயலை நான் பார்க்க காத்திருப்பேன். அதை சொல்லிட்டு தான் சொல்கிறேன், அது பரிசுத்தவான்களுக்கு நலமாக இருக்கிறது. எது நலம்? நெருக்கத்தின் வேளையில் நெருக்கத்தை பாராதருங்கள், என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய தேவ கிருபையை பாருங்கள். நெருக்கத்தின் மத்தியில் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீரே இதை செய்தீர், இல்லை என்றால் உம்முடைய செய்கை இதில் இருக்கிறது. எனக்கு இப்போ பார்க்க தெரியல, ஆனால் I will see the light at the end of the tunnel. இந்த குகையின் வழியில், இந்த இருட்டின் பாதையின் வழியில் நான் கடந்து போனாலும் அங்கே ஒரு வெளிச்சம் தெரிகிறது. உம்முடைய செய்கையின் முடிவை நான் காண்பேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அதற்காக தேவனுக்கு காத்திருங்கள். இதைத்தான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீது அவர் வாழ்க்கையில் மேன்மையை கண்டார், இந்த நெருக்கத்தை கடந்து போனார், ஆண்டவர் அவரை உயர்த்தினார். உங்கள் வாழ்வையும் கர்த்தர் அப்படியே நடத்த வல்லவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க. God bless you.